வணக்கம். விண்வெளி ஆய்வுகள்னாலே நமக்கு எப்பவுமே ஒரு தனி ஆர்வம் வந்துடும் இல்லையா? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு மர்மமான பனி உலகத்தை பத்தி தான் ரொம்ப டீப்பா அலச போறோம். ஒரு பனி உலகத்தின் எழுச்சி, வீழ்ச்சி, அப்புறம் அதோட மறுபிறப்பு. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளோட முழு ஃபோக்கஸும் ப்ளூட்டோ மேல தான். இந்த அலசல்ல பல பில்லியன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற இந்த குட்டி உலகம் எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை கடந்து வந்திருக்குன்னு நாம சயின்டிஃபிக் டேட்டாவோட ரொம்ப சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க, தயங்காம உள்ளே போலாம். பல வருஷமா நாம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் சூரிய குடும்பத்தின் 9வது கோள் ப்ளூட்டோ அப்படின்னு தான் படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா எப்படி திடீர்னு ஒரே ராத்திரியில அது வெறும் குறுங்கோள் 14340 அப்படின்னு பேர் மாத்தப்பட்டுச்சு? தன்னோட கோள் அப்படிங்கிற அந்தஸ்தை அது எப்படி இழந்துச்சு? ஒரு ஹீரோ மாதிரி உச்சத்துல இருந்த ப்ளூட்டோ சடன்ன கீழே விழுந்தது அறிவியல் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்குச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த மர்மத்துக்கான விடைய தேடி போறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ளூட்டோ எப்படி மனிதர்களோட கண்ணுல பட்டுச்சு அப்படிங்கிற கதைய பாப்போமா? பகுதி 1. கண்டுபிடிப்பின் வரலாறு. இருட்டான விண்வெளிய டெலிஸ்கோப் வழியா ஆராயணும்னு மனுஷனுக்கு இருந்த அந்த அடங்காத ஆர்வம் தான் ப்ளூட்டோவை முதல்ல வெளிச்சத்துக்கே கொண்டு வந்துச்சு. சொல்லப்போனா 1915ஆம் வருஷத்திலேயே பெர்சிவல் லோவெல் அப்படிங்கிறவரு நெப்டியூனுக்கு அப்பால் கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும்னு ரொம்ப துல்லியமா கணிச்சாரு. அவர் ஆரம்பிச்ச அந்த லோவெல் வான்காணகத்துல தான் 1930 பிப்ரவரி 18 அன்னைக்கு கிளைட் டாம்பா அப்படிங்கிற ஒரு இளம் வானியலாளர் அதிகாரப்பூர்வமா ப்ளூட்டோவை கண்டுபிடிச்சாரு. பல வருஷமா நம்ம 9வது கோல்னு கொண்டாடப்பட்ட ப்ளூட்டோ 2006ல சர்வதேச வானியல் ஒன்றியத்தால குறுங்கோளா தரமிறக்கப்பட்டுச்சு. என்னடா கதை இதோட முடிஞ்சிருச்சா நினைச்சா அங்கதான் ட்விஸ்ட். 2015ல நாசாவோட நியூ ஹரைசன்ஸ் விண்கலம் ப்ளூட்டோவை மிக நெருக்கமா கடந்து போய் அதோட உண்மையான பிரமிக்க வைக்கிற அழக உலகத்துக்கே காட்டுச்சு. பகுதி 2. பண்புகளும் வளிமண்டலமும். சூரியன்ல இருந்து பல பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல கைப்பர் பட்டையில உறைஞ்சு கிடக்குற இந்த பாறை, அப்புறம் பனிக்கட்டி உலகத்தோட தன்மைகள் ரொம்ப விசித்திரமானதுங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பூமியோட நிலவை விட ப்ளூட்டோ ரொம்ப சின்னது. அதோட மாஸ், அதாவது நிறைய பொறுத்த வரைக்கும் நம்ம நிலவோட நிறையில வெறும் 1/6 பங்கு தான் ப்ளூட்டோவுக்கே இருக்கு. அதோட வால்யூம், அதாவது கன அளவை பார்த்தா நிலவோட ஒப்பிடும்போது 1/3 பங்கு தான். இவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு விண்பொருள் தான் பல தசாப்தங்களா 9வது கோள்னு கெத்தா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்துச்சு அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? 33 கெல்வின், அதாவது -229 டிகிரி செல்சியஸ். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான குளிர் இது. ப்ளூட்டோவோட மேற்பரப்புல பதிவாகி இருக்கிற மிக குறைந்தபட்ச வெப்பநிலை இதுதான். வெறும் பாறைகளும் பனிக்கட்டிகளும் மட்டுமே நிறைஞ்ச இந்த உலகத்துல பனி அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கிற மாதிரி தண்ணியா இல்லாம உறைஞ்சு போன வாயுக்களா தான் அதிகமா இருக்கு. ப்ளூட்டோவோட சுற்றுப்பாதை மற்ற கோள்களை போல ஒரு வட்டமா இல்லாம ரொம்ப சாய்வான நீள் வட்டப்பாதையா இருக்கு. சூரியனுக்கு மிக அருகில் வரும்போது 29.658 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தூரத்திலையும், மிக தொலைவில் போகும்போது 49.305 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தூரத்திலையும் இருக்கு. சூரியனை ஒருமுறை முழுசா சுற்றி வர ப்ளூட்டோவுக்கு கிட்டத்தட்ட 248 பூமியின் ஆண்டுகள் தேவைப்படுது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நீண்ட பயணத்துல சில காலகட்டங்கள்ல ப்ளூட்டோ நெப்டியூனை விடவும் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு போகுமா. இவ்வளவு சின்ன உறைஞ்சு போன ஒரு விண்பொருளுக்கு வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா கண்டிப்பா இருக்கு. ப்ளூட்டோவோட வளிமண்டலம் நைட்ரஜன், மீத்தேன், கார்பன் ஆக்சைடு மாதிரி வாயுக்களால ஆனது. 2015ல அங்க போன நியூ ஹரைசன்ஸ் விண்கலம் அங்க இருக்கிற மேற்பரப்பு அழுத்தத்தை அளவிட்டது மட்டும் இல்லாம ப்ளூட்டோவோட மேற்பரப்புல பிரம்மாண்டமான நைட்ரஜன் பனியாறுகள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையே வியப்புல ஆழ்த்திடுச்சு. பகுதி 3. ஏன் இது குறுங்கோள்? 2006ல சர்வதேச வானியல் ஒன்றியம், அதாவது IAU எடுத்த அந்த முடிவு சயின்டிஸ்ட்கள் மத்தியிலையும் சரி, சாதாரண மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்குச்சு. இப்போ நாம எந்த பக்கமும் சாயாம அவங்க எதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு பார்ப்போம். ப்ளூட்டோ ஏன் கோள் இல்லைன்னு புரிஞ்சுக்க முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வியை நம்ம கேட்கணும். ஒரு விண்பொருளை கோள் அப்படின்னு சொல்றதுக்கான சயின்டிஃபிக் ரூல்ஸ் என்ன? ஒரு விண்பொருள் கோள் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறணும்னா அது சில முக்கியமான அறிவியல் தேர்வுகளில் பாஸ் ஆகணும். அந்த தேர்வுகள் என்னென்ன வாங்க பார்ப்போம். ஒரு கோளை வரையறுக்க IAU 3 முக்கிய விதிகளை உருவாக்குனாங்க. முதல் விதி, அந்த விண்பொருள் சூரியனை ஒரு சுற்றுப்பாதையில சுற்றி வரணும். சரி, ப்ளூட்டோ இதுல ஈஸியா பாஸ் ஆகிட்டுச்சு. 2வது விதி, அது கிட்டத்தட்ட ஒரு உருண்டை வடிவத்தை பெறுவதற்கு தகுந்த நிறைய கொண்டிருக்கணும். அதாவது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம்ல இருக்கணும். இதுலயும் நம்ம ப்ளூட்டோ பாஸ். ஆனா சிக்கல் எங்க வந்துச்சுன்னா இந்த 3வது விதியில தான். அந்த 3வது விதி என்னன்னா, தன் சுற்றுப்பாதைச் சூழலில் அண்மையிலுள்ள பொருள்களை நீக்கியிருக்க வேண்டும்.
சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கோள் தன்னோட சுற்றுப்பாதையில் இருக்கிற சிறு கற்கள், விண்கற்கள் எல்லாத்தையும் தன்னோட ஈர்ப்பு விசையால தாம் பக்கம் இழுத்தோ அல்லது வெளியே துரத்தியோ அந்த பாதையை தனக்கானதா மட்டுமே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கணும். ஆனா புளூட்டோ கைப்பர் பட்டையில் இருக்கிற பல பெரிய விண்பொருட்கள்ல அதுவும் ஒண்ணு. அவ்வளவுதான். அதனால தன் பாதையை முழுமையா தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க அதற்கு போதுமான ஈர்ப்பு விசை இல்ல. இந்த ஒரு காரணத்தினால தான் புளூட்டோ ஃபெயில் ஆகி கோள் அப்படிங்கிற தகுதியிலிருந்து விலக்கப்பட்டு குறுங்கோள்னு இன்னைக்கு அழைக்கப்படுது. பகுதி 4. புளூட்டோவின் நிலவு குடும்பம். என்னதான் கோள் அப்படிங்கிற மகுடத்தை இழந்தாலும் புளூட்டோ தான் இன்னைக்கும் கைப்பர் பட்டையின் அரசன். அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா புளூட்டோவுக்கு 1 2 இல்ல, மொத்தம் 5 நிலவுகள் இருக்கு. 1978ல கண்டுபிடிக்கப்பட்ட அதோட மிகப்பெரிய நிலவான ஷரான், அப்புறம் 2005ல கண்டுபிடிக்கப்பட்ட நிக்ஸு மற்றும் ஐட்ரா, 2011ல கெர்பெரோஸு, கடைசியா 2012ல சுடெக்ஸு. இவ்வளோ சின்ன ஒரு குறுங்கோளை சுத்தி இத்தனை நிலவுகள் வலம் வருதுன்னா அதோட சுற்றுப்பாதை எவ்வளோ பிஸியாவும் பரபரப்பாவும் இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இதுல சரோன் அப்படிங்கிற நிலவை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா சரோனோட விட்டம் 1205 கிலோமீட்டர். அதாவது புளூட்டோவோட சைஸ்ல இது கிட்டத்தட்ட சரிபாதி. இவ்ளோ பெரிய நிலவு பக்கத்திலேயே இருக்கிறதால இவை ரெண்டும் ஒன்னே ஒன்னு சுத்தி வருதுங்க. இதனால இத ஒரு இரட்டை கிரக அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 1994 JR1 அப்படிங்கிற ஒரு விண்பொருள் கடந்த 10 லட்சம் வருஷங்களா புளூட்டோ கூடவே ஒரு துணைக்கோள் மாதிரி பயணிச்சு வந்துட்டு இருக்கு. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தானா? சரி, கடைசியா நாம ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். மனுஷங்களான நாம வைக்கிற பெயர்களோ அல்லது நாமளா உருவாக்குற கோள், குறுங்கோள் அப்படிங்கிற முத்திரைகளோ பல பில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த பனி உலகத்தோட உண்மையான சுவாரஸ்யத்தை மாத்திருமா என்ன? கண்டிப்பா கிடையாது. நியூ ஹரைசன்ஸ் விண்கலம் நமக்கு அனுப்புன புளூட்டோவோட அந்த இதய வடிவ பனிப்படலமும் அதோட சிக்கலான வளிமண்டலமும் விண்வெளி அறிவியல்ல அது ஒரு மாபெரும் ஆச்சரியம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப நமக்கு நிரூபிச்சிருக்கு. அறிவியல் வளர வளர நம்மளோட புரிதல்கள் மாறலாம். ஆனா புளூட்டோ என்றென்றைக்கும் கைப்பர் பட்டையோட மர்மமான ஒரு கதாநாயகனா தான் இருக்கும். இந்த அலசல் புளூட்டோவை பத்தி ஒரு புது பார்வை உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.